السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் சுன்னத்தான தொழுகைகளின் பட்டியல்களை தெரிந்து கொண்டு வருகின்றோம். இன்று உங்கள் மத்தியிலே சுன்னத்தான தொழுகைகளில் ஒன்றாகிய இன்னும் மிக சிறப்புக்குரிய ஒரு சுன்னத்தான தொழுகையாகிய நல்லடியார்களின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாகிய ஒரு தொழுகையை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதுதான் இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் சிறப்பித்து கூறுகின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை வழமையாக தொழுது வந்திருக்கிறார்கள். அந்த தொழுகை எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது, எந்தெந்த நேரத்திலெல்லாம் தொழலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை எத்தனை ரக்காத்துக்களாக தொழுதிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் இங்கே தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரவு தொழுகையை பற்றி கியாமுல் லைல் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல் தஹஜ்ஜுத் என்ற வார்த்தையும் குர்ஆனிலே வந்திருக்கிறது. இந்த இரவு தொழுகை கியாமுல் லைல் என்ற பெயரிலும் தஹஜ்ஜத் என்கிற பெயரிலும் வந்திருக்கிறது. அதே போல் இந்த இரவு தொழுகை தராவி என்கிற பெயரில் பிற்காலத்தில் இமாம்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஆனால் அந்த தராவி என்கிற வார்த்தை குர்ஆனிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. தராவி என்றால் ரெஸ்ட் எடுத்து தொழுகை என்ற அர்த்தம். அதாவது அவர்கள் நீளமாக தொழுவார்கள், இடையிடையே கொஞ்சம் களைப்பாரி கொள்வார்கள். அதனால் ரெஸ்ட் எடுத்து தொழுகை என்று அதுக்கு பேர் வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் ஒரு தொழுகை தான். அது தராவீஹ் தொழுகை என்று சொன்னாலும் சரி, கியாமுல் லைல் இரவு தொழுகை என்று சொன்னாலும் சரி, தஹஜ்ஜத் என்று சொன்னாலும் சரி, இந்த தொழுகை ஒரு தொழுகைக்குரிய பெயர் தான். கடைசியாக நீங்கள் அதை ஒற்றையாக தொழுதால் அந்த 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 கடைசி அந்த ஒற்றையாக தொழக்கூடிய தொழுகைக்கு அதுக்கு வித்ர் என்று சொல்லுவோம். அதுவும் இந்த தொழுகையோடு இணைந்த ஒரு தொழுகை தான், தனிப்பட்ட ஒரு தொழுகை அல்ல. கடைசியாக முடிக்கும்போது ஒற்றையாக முடிப்பது இந்த இரவு தொழுகை. அந்த வித்ர் தொழுகையை பற்றிய விளக்கங்களை நாம் இதற்கு முன்னால் பேசிவிட்டோம். ஆகவே கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், அதே போல் தராவீஹ், அதே போல் இந்த வித்ர் என்று சொல்லக்கூடிய தொழுகைகள் எல்லாம் ஒரே தொழுகை தான், ஒரு தொழுகைக்குரிய பெயர் தான். இஷாவுடைய சுன்னத்திலிருந்து, சுன்னத்துக்கு பிறகு இருந்து சுபகுடைய அதான் வரைக்கும் தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை. வித்ர் தொழுகை என்பது இந்த தொழுகையுடைய கடைசியாக ஒற்றையாக தொழுவது. ஒரு ரக்காத்தாக தொழலாம், அல்லது அது 3ஆக தொழலாம், 5ஆக தொழலாம், 7ஆக தொழலாம், அல்லது 9ஆக தொழலாம் என்கிற செய்திகளை நாம் இதற்கு முதல்ல தெரிந்து கொண்டோம். இது பற்றி குர்ஆனிலே இந்த இரவு தொழுகை அல்லது தஹஜ்ஜத் தொழுகை பற்றி குர்ஆனில் வரக்கூடிய சில வசனங்களை இங்கு நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தாரியாத் 51வது அத்தியாயம் 17வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நல்லவர்கள் இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன், இறையச்சம் உள்ளவர்கள் அந்த ஜன்னாத் என்று சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கங்களிலே, அந்த சோலைகளிலும் இருப்பார்கள். வஅயூன், இன்னும் அந்த ஊற்று கண்கள், அதிலேயும் இருப்பார்கள். அதாவது அதை அனுபவித்து கொண்டு இன்பமாக இருப்பார்கள். இவர்கள் இப்படியான அந்த சுவர்க்கத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், ஆஹிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானு கப்ல தாலிக முஹ்சினீன், அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கங்களிலே கொடுத்த அந்த நியமத்துகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் இதற்கு முதல்ல இந்த உலகத்தில் வாழும்போது முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் செய்த நல்ல அமல்களில் சில அமலை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஹூன், கொஞ்ச நேரம் தான் அவங்க சாய்ந்து தூங்குவாங்க, மற்ற நேரத்தில் என்ன செய்வாங்க, இரவில் அவங்க தஹஜ்ஜத் தொழுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இந்த சுவர்க்கம் சொல்லக்கூடிய அந்த முத்தகீங்கள் நல்லவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே அவர்களுடைய பண்பாக இங்கே சொல்லும்போது இரவு தொழுகைகளை, தஹஜ்ஜத் தொழுகையை அவர்கள் தொழக்கூடியவர்களாக, அந்த நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த தஹஜ்ஜத் தொழுகை, இந்த இரவு தொழுகை எவ்வளவு மேன்மையானது என்பதை இங்கே நாம் விளங்கிக் கொள்ளலாம்.
அல்லாஹ் என்னையும் உங்களையும் இப்படிப்பட்ட முத்தகீன்களாக இந்த சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, இதற்கு கூலியாக நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. இப்படிப்பட்டவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த சுன்னத்தான தொழுகைகளை நாம் இங்கே வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் இந்த அத்தியாயத்திலே இங்கே அல்லாஹு தாலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்கிற அந்த நல்லடியார்களுடைய பண்புகளை இங்கேயும் சொல்லி காட்டுகிறார். இந்த 25வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 63, 64வது ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறான். வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. அந்த ரஹ்மான் உடைய நல்லடியார்கள் அவர்களுடைய பண்புகளில் ஒன்று என்னவென்றால், இந்த பூமியிலே அமைதியாக நடப்பாங்க, பெருமை அடித்து நடக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் செய்து நடக்க மாட்டாங்க, அமைதியான முறையில் நடப்பாங்க, மற்றவர்களுக்கு இவர்களால் எந்த விதமான நோவினையும் ஏற்படாது. யாராவது மடையர்கள் இவர்களிடத்திலே தவறான வார்த்தைகளை பேச வந்துவிட்டால் இவர்கள் ஒதுங்கி சென்று விடுவார்கள். அங்கே நினைச்சுவாங்க, தேவையில்லாமல் அவங்களோட பேசிக்கிட்டு நேரங்களை வீணாக்க மாட்டாங்க, பாவங்களை சம்பாதிக்க மாட்டாங்க. காலு சலாமா என்று அவர்களை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். இது நல்லடியாருடைய ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளில் உண்டு. நாங்களும் என்ன செய்யணும்? தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்க போகக்கூடாது. யாராவது உருவாக்க வந்தால் ஒதுங்கி போய்விட வேண்டும். அங்கே பல பிரச்சனைகளும் பாவங்களும் நம்முடைய மறுமைக்கு பல நஷ்டங்களை விளைவிக்கக்கூடிய நிலைப்பாடும் அங்கே ஏற்படும். இது ஒரு இபாதுர் ரஹ்மானுடைய ஒரு பண்பாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா. அவர்களுடைய இன்னொரு பண்பு என்னவென்றால், அவர்கள் இரவிலே அவர்கள் யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன், அல்லாஹுக்கு சுஜூது செய்தவர்களாக, வகியாமா நின்று தொழக்கூடியவர்களாக அவங்களுடைய இரவு நேரங்களை அவர்கள் கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த நல்லடியார்களுடைய பண்புகளில் ஒன்றுதான் இந்த இரவு தொழுகைகளை நிறைவேற்றுவது என்று இன்னும் பல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அதே போல அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, ஹதீதுகளில் இன்னும் சிலதை பார்ப்போம். இதெல்லாமல் சூரத்து சஜதாவிலே 32வது அத்தியாயம் 15, 17வது ஆயத்துக்களிலே, சூரத்து ஜுமர் 39, 9வது ஆயத்துக்களில் எல்லாம் அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த கியாமுல் லைலை தஹஜ்ஜுத் தொழுகை சொல்கிறான். ஹதீதுகளை நாம் பார்க்கும்போது அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், முதல் அவர்கள் யூதராக இருந்து பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, மதீனாவில் இங்கே இருக்கிறாங்க. நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முதல்ல மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. வந்த உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாம் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்டவங்க வந்திருக்கிறாங்களாமே என்று பார்க்க போகிறாங்க. நானும் என்ன செய்தேன், அவர்களை பார்க்க போனவர்கள் ஒருவராக இருந்தேன். ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்க போனவர்களில் ஒருவராக இருந்தேன். நான் நபி அவர்களின் அந்த முகத்தை பார்த்தபோது அவர்களுடைய முகத்தில் இருந்து நான் அறிந்து கொண்ட அவங்களுடைய முகத்தில் உள்ள அந்த வெளிச்சம், அந்த முகம் சொல்லக்கூடிய அந்த அறிகுறி எப்படி இருந்ததென்றால், நபி அவர்கள் மக்கள் சொல்லுவது போன்று ஒரு பொய்யராக இல்லை, ஒரு பொய்யருடைய முகமாக இருக்கவில்லை. அவங்களுடைய முகம் ஒரு உண்மையாளரின் முகமாக இருந்தது. பிறகு நபி அவர்கள் சொன்ன வார்த்தைகளில் முதலாவது நான் கேட்டது, யார் சொல்லாங்க? அப்துல்லாஹ் இப்னு சல்லாம். பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அப்துல்லாஹ் இப்னு சல்லாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லாங்க, நபி அவர்களை பார்க்க போனவர்களில் நானும் ஒருவராக போனேன். அவர்களுடைய முகம் ஒரு பொய்யரின் முகமாக தெரியவில்லை. அவர்கள் முதலாவதாக சொல்லி நான் கேட்ட வார்த்தை என்னவென்றால், மனிதர்களே, மக்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், பலருக்கும் சலாத்தை சொல்லுங்கள், அதிகமாக சொல்லுங்கள். ஏழை எளியவர்களுக்கு வாத்தியமு தாம், உணவளியுங்கள், பிறருக்கு உணவளியுங்கள். வசிலுல் அர்ஹாம், உங்களுடைய இரத்த உறவுகளை சேர்த்து நடவுங்கள். வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் எழுந்து நீங்கள் தொழுங்கள். என்ன தொழுகை இது? நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த கியாமுல் லைல், இதை நீங்கள் தொழுங்க. இந்த நேரத்தில் அதிகமானவங்க என்ன செய்வாங்க? தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நல்லவங்க என்ன செய்வாங்க? தொழுவாங்க. வசல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள்
இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சாந்திகளை கொண்டு நீங்கள் நுழைவீர்கள், சந்தோஷமாக நுழைவீங்க, இந்த சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அப்போ இந்த தஹஜ்ஜுத் தொழுகை, இந்த கியாமுல் லைல்ங்கிற தொழுகை நம்மை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமல், இது ஒரு நல்லடியார்களுடைய பண்பு அப்படிங்கிற இபாதுர் ரஹ்மானுடைய பண்பு என்கிற செய்திகளை நாம் இப்போது விளை கொண்டோம். ஆகவே நம்மில் இதில் குறைபாடு செய்யக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம்? கடைசி நேரத்திலே கொஞ்ச நேரமாவது அதான் சொல்வதற்கு ஒரு 15 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்கு முன்னையாவது எழுந்து என்ன செய்யுங்க? ஒரு 2 ரக்காத் தொழுங்க, 1 ரக்காத் அதோட சேர்த்து வித்ரா தொழுங்க, அல்லது அந்த வித்ரு தொழுகையை கடைசி நேரத்தில் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுடைய அந்த வித்ரு தொழுகையை கடைசி நீங்கள் இஷாவுக்கு பிறகு இஷாவுடைய சுன்னத் தொழுதுட்டு தூங்கிடுங்க. அதானுக்கு ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னால் எழுந்து என்ன செய்யுங்க? குறைந்தது ஒரு 3 ரக்காத் வித்ருங்கிற நியத்தோட நீங்கள் என்ன செய்யுங்க? அதை நீங்கள் தொழுங்க. அது கியாமுல் லைலும் தான், அது வித்ரும் தான். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமான அளவுக்கு தொழ முடியவில்லை, அல்லதுக்கு முன்கூட்டி ஒரு அதானுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தொழ முடியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முதல்ல எழுந்து இந்த 3 ரக்காத் வித்ரை 2 ஒன்றாக நீங்கள் தொழுதாலும் சரி, 2 ரக்காத் தொழுதுட்டு கியாமுல் லைல்ங்கிற பேரில் 1 ரக்காத் வித்ராக தொழுதாலும் சரி, அல்லது 3ஐயும் ஒரே சலாத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்னால் சொன்னது போல ஒரே சலாத்திலே ஒரே அத்தஹியாத்திலே 3 ரக்காத்தையும் தொடர்ச்சியாக தொழுது வித்ருங்கிற அந்த நியத்தில் நீங்கள் தொழுதால் இது வித்ரும் தான், இது கியாமுல் லைலும் தான். இல்லைங்களா? அப்போ இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம்? இந்த தொழுகையை நாம் பழகிக்கொள்வோம். இந்த தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்த முறை என்னென்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? எழுந்து இந்த தொழுகையை இப்படிலாம் தொழுவாங்கன்னு பலவிதமான ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லாங்க, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டில் நான் தங்கினேன். மைமுனா ரலியல்லாஹு அவங்க என்னுடைய சாட்சி, அவங்களோட வீட்டில் நான் தங்கினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இரவில் எழுந்தார்கள். அப்போ நான் வந்து தூங்கும்போது என்ன செய்தேன்? அந்த தலவாணியில் அகலப்பகுதியில் நான் தூங்கினேன், நீளப்பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் உறங்கினாங்க. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? எழுந்து கண்ணை கசக்கி விட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொங்கவிடப்பட்டிருக்கக்கூடிய தோல்பை தண்ணீர் வைப்பதற்காக விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல்பையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? தண்ணீர் எடுத்து உதவி செய்ய போனாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கத்திலிருந்து எழுந்து கண்ணை கசக்கி விட்டு தங்களுடைய கையால் ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். பிறகு அங்கே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல்பை அதெல்லாம் தண்ணி வச்சுருப்பாங்க. ஆட்டுடைய அந்த அந்த தோலில் என்ன செஞ்சுருப்பாங்க? ஒரு பை போன்று அதை ஆக்கி அதை என்ன செஞ்சுருப்பாங்க? தண்ணியை வச்சு கொளியிருப்பாங்க. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? உதவி செஞ்சாங்க, நல்ல முறையில் உதவி செய்தார்கள். பிறகு எழுந்து தொழ ஆரம்பித்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, நான் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அந்த தொழுகையை தொழ போனேன். இந்த ரிவாயத்தில் இப்படி வருது. இன்னொரு ரிவாயத்தில் இடது பக்கமாக போனேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதை பிடிச்சு என்ன செஞ்சாங்க? வலது பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தினார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதார்கள். பிறகு 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 2 ரக்காத் தொழுதார்கள். எத்தனை? இப்போ 12 ரக்காத். பிறகு 1 ரக்காத்து வித்ரு தொழுதார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? சாய்ந்து விட்டார்கள். இது வரைக்கும் முஅத்தின் வரும் வரைக்கும், அப்போ சுபஹுடைய நேரம் வரும் வரைக்கும். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபஹுடைய தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்ட போது எழுந்து 2 ரக்காத், அதாவது நீளம் இல்லாமல் சுருக்கமான முறையில் 2 ரக்காத் தொழுதாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகையை தொழுவித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இப்படி இன்னும் பல ரிவாயத்துகளிலே வித்தியாசமாக சில முறைகள் வந்திருக்கிறது. நாம் சுருக்கமாக இங்கே விளங்கிக் கொள்வோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய நடுப்பகுதியிலே எழுந்து தொழுதாக வருகிறது, அல்லது கொஞ்சம் முன்னால் அல்லது கொஞ்சம் பின்னால். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை இரவுடைய எல்லா நேரத்திலையும் தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுடைய எல்லா நேரத்திலையும் எந்த அளவுக்கு என்றால் நபி அவங்க தூங்க மாட்டாங்களா என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லா நேரத்திலையும் பார்த்து தொழக்கூடியவங்களா இருப்பாங்க. சில நேரத்தில் எழமாட்டாங்களான்னு பார்க்குற அளவுக்கு தூங்கியும் இருப்பாங்க. அப்படின்னு என்ன, ஆரம்ப நேரத்திலையும் தொழுதிக்கிறாங்க, நடுநெரிசலையும் தொழுதிக்கிறாங்க, இரவுடைய கடைசி நேரத்திலும் தொழுதிக்கிறாங்க. ஆனால் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய கடைசி பகுதியில் தொழுவாங்க. ஏனென்றால் அப்போது அல்லாஹு தஆலா முதல் வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம். ஆகவே கடைசி நேரம்தான் இதற்கு சிறந்த நேரம், கடைசி நேரம் சிறந்த நேரம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கும்போது தொழக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாங்க, தூங்கக்கூடியவங்களாம் இருந்திருக்கிறாங்க. நாங்கள் பல நேரங்களில் ரசூலுல்லாஹ் பார்க்குறோம், தொழுதுகிட்டும் இருப்பாங்க, தூங்கிக்கிட்டும் இருப்பாங்க. அப்போ எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே, நசாயி, முஸ்னத் இமாம் அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வருகிறது. ஆகவே இந்த தொழுகையை நாங்கள் இஷாவுடைய சுன்னத்திலிருந்து என்ன செய்யலாம், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தொழலாம். இதில் சிறந்தது கடைசி நேரத்தில் தொழுவது. அதே போல் நாம் அந்த தொழுகையை தொழுவதற்காக எழுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யார் எழுகின்றார்கள்? கணவன் எழுகின்றார், தூக்கத்திலிருந்து எழுந்து விடுகின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் மாத்திரம் தொழக்கூடாது, தன்னுடைய மனைவியையும் இந்த தொழுகையை தொழுவதற்காக எழுப்பாட்டி விட வேண்டும். அல்லது மனைவி எழும்புறாங்க, கணவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், மனைவி என்ன செய்யணும், தன்னுடைய கணவனையும் இந்த தொழுகையை தொழுவதற்காக எழுப்பிவிட வேண்டும். அப்படி எழுப்பினால் அந்த இரவிலே அல்லாஹுவை நினைவு கூர்ந்த கூட்டத்திலே அல்லாஹு தஆலா அவர்களை சேர்த்து விடுகிறான். அப்போ இதுக்கு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒத்துழைக்க வேண்டும். எப்படி வருதுன்னு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, அவர் இரவிலே எழுந்து கியாமுல் லைலுக்கு காம மினல் லைல், இரவு தொழுகைக்காக எழுந்து தொழுகிறார், தன்னுடைய மனைவியையும் அந்த தொழுகையை தொழுவதற்காக எழுப்பி விடுகிறார். அந்த மனைவி ஏதோ உடம்பில் அசதி இருப்பதால் அல்லது தூக்கம் மிகைத்த காரணத்தினால் எழ மறுத்து விட்டால், விட்டுடுங்க என்ன நான் தூங்க போகிறேன், அல்லது எழ முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலையை நாம் கண்டோம் என்று சொன்னான் ஸல்லல்லாஹு சொல்லாங்க. ஃபைன் அபத், எழுந்து தொழ மறுத்தால், ஏண்டா நான் தொழ மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, தூக்க அசதி அல்லது அவங்களுக்கு என்னது உடல் அசதி என்ற பல காரணங்கள்னால அந்த தொழுகைக்கு எழ முடியவில்லை என்றால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவளுடைய கண்ணில தண்ணீரை தெளித்து விட்டாவது எழுப்ப அவர் முயற்சிக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த கணவனுக்கு ரஹம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் புரிவானாக. அதே போல ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அந்த பெண் இரவு தொழுகைக்காக எழுந்து தொழுகிறாள், பிறகு தன்னுடைய கணவனையும் அந்த தொழுகைக்காக எழுப்பி விடுகிறாள், அவரும் மறுக்கிறார் என்றால் நாம் சொன்ன பிரகாரம் என்னது அசதியாக இருக்கிறது, தொழுகிறதுக்கு எழும்பக்கூடிய சூழ்நிலை இல்லை, சரி என் கணவனும் இந்த நன்மையை பெற்று விரட்டும் என்று இவள் தண்ணீரை தன்னுடைய கணவனுடைய கண்ணிலே தொளித்து விடுகிறாள். இப்படிப்பட்ட பெண்ணுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஹதீஸை கேட்டுட்டு வீட்டில் சண்டை கண்டை பிடிச்சிடாதீங்க, விளையிட்டீங்களா? நீங்கள் தண்ணி தெளிக்க கணவன் உங்களோட சண்டை பிடிக்க விளையிட்டீங்களா? அப்படியான சூழ்நிலையான கணவன் தான் தெளிச்சிடாதீங்க, நீங்கள் மட்டும் தொழுதுட்டு தூங்கிடுங்க, விளையிட்டீங்களா? பகலில் சொல்லி கேளுங்க, இப்படி செஞ்சால் ஓகேயா, நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்டுங்க. ஆமான்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் செஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா என்ன செய்யும், சுன்னத்தோட ஆரம்பித்து வாழ்க்கையில் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது. அவங்க விரும்பினாங்கண்டா, இல்லைன்னா நீங்களே என்ன செஞ்சீங்க, தொழுது கொள்ளுங்க. அப்போ என்ன செய்தி என்றால், இங்கே இந்த தொழுகை தானும் தொழ வேண்டும், தன்னுடைய கணவரும் தொழ வேண்டும், தன்னுடைய மனைவியும் தொழ வேண்டும் என்று ஆசை ஊட்டும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு அர்த்தம் இல்லை, ஒரு 10 நிமிடம் ஒரு 15 நிமிடம் ஒதுக்கினால் போதும், அந்த நன்மை நமக்கு கிடைத்து விடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு ஆண் கணவன் தன்னுடைய மனைவியை தொழுகைக்காக எழுப்பி அவ்விருவரும் அந்த இரவு தொழுகையை தொழுதால், அல்லது அந்த இருவரும் 2 ரக்காத் தொழுதால், இங்க என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 ரக்காத் வருது, தொழுதால் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்த ஆண்களுடைய பட்டியலிலும்
நினைவு கூர்ந்த அல்லாஹுவை நினைவு கூர்ந்த பெண்களுடைய பட்டியலிலும் இவர்கள் பதியப்படுவார்கள். சுப்ஹானல்லாஹ். 2 ரக்காத் தான். அப்போ நாங்கள் அதுக்காக என்ன செய்யல, அதிக நேரத்தை இரவெல்லாம் விழித்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் அதை உங்களுக்கு பொருத்தமான நேரத்தை பார்த்துக் கொள்ளுங்க. இரவுடைய ஆரம்ப நேரமா, அல்லது இரவுடைய நடுநிலையிலையா, அல்லது இரவுடைய கடைசி பகுதியா. ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதை நாம் எல்லோரும் செய்வதற்கு முன் வருவோம். இந்த ஹதீஸ் சுனன் அபூதாவுதில் இது அல்லாத பல கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கின்றது. ஹைர், சுப்ஹானல்லாஹ். ஆகவே இந்த தொழுகையை நாம் இன்ஷா அல்லாஹ் தொழக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்வோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்வர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, எங்களுடைய கண்ணியத்துக்குரிய வலுப்பமிக்க எங்களுடைய இரட்சகன் ஒவ்வொரு இரவும் முதல் வானத்துக்கு இறங்குகிறான். எப்ப? ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், இரவுடைய கடைசி மூன்றாவது பகுதி. இரவை 3ஆக பிரித்து இரவுடைய கடைசி அந்த பகுதி, இரவுடைய கடைசி 3இல் ஒரு பகுதி. இந்த நிலையில் அல்லாஹு தஆலா இந்த முதல் வானத்துக்கு இறங்குகிறானாம். இந்த ஹதீஸை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். புகாரி முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை நாம் யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. நினைட்டீங்களா? இது உண்மையான ஹதீஸ். அல்லாஹ் இறங்குறான். எப்படி இறங்குறான்? அவன் இரவு உலகம் முழுக்க இருந்துகிட்டு இருக்கிறதே, அவன் இறங்குறான்டா, அப்போ இறங்கிக்கிட்டே இருக்கிறான், அரசில் இருக்கிறான் வருகிறதே, அதுக்கு இது முரண்படுகிறது என்றெல்லாம் நாம் சிந்திக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய இந்த சிஃபத்து, அல்லாஹ்வுடைய இந்த தன்மைகள் நாம் அவெல்லாம் நம்ம உலகத்தில் உள்ள விஷயத்தை பேசுகிற மாதிரியெல்லாம் பேச முடியாது. இதில் இந்த அளவுக்கு டீப்பாக நம்ம போக வேண்டிய தேவையும் கிடையாது. ஆகவே அல்லாஹ் இறங்குறான்டா இறங்குறான், கடைசி பகுதியில் இறங்குறான்னா கடைசி பகுதியில் இறங்குறான், அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதிலெல்லாம் தலையாடிக்க போகிறோம்டா எங்கே நாம் அதையெல்லாம் மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி சில மக்கள் அதை இன்றைக்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியான வாதம் அல்ல. அல்லாஹ் இறங்குறான் அவ்வளவுதான். எப்படி இறங்குறான் எனக்கு தெரியாது, இறங்குறான். ஆதாரபூர்வமான ஹதீஸ். நாங்கள் ஒரு முஃமின்கள், அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தையை நம்புகிறோம். அல்லாஹ்வை பற்றி நம்முடைய விஷயத்தை போல சிந்திக்க இயலாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்குகிறான். இரவுடைய கடைசி பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்கி கேட்கிறானாம், மன் யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, யார் என்னிடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விடை கொடுக்கிறேன். மன் யஸ்அலுனி ஃபஉதியஹு, யார் என்னிடத்தில் கேட்கிறானோ அவனுக்கு நான் வழங்குகிறேன். மன் யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிரு லஹ், யார் என்னிடத்தில் பிழை பொறுப்பு தேடுகிறாரோ அவருக்கு பிழை பொறுப்பு நான் வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். நல்ல நேரம், தேவையுள்ளவர்கள், தேவையோடு இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்வோம்? நாம் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு அந்த நேரத்தை என்ன செய்வோம்? வைத்துக்கொள்வோம். நல்ல நேரம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த பிள்ளைகள் அவர்கள் செய்த தவறை, தந்தையே நாங்கள் பல தவறு செய்து விட்டோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுப்பு தேடுங்கள் என்ற போது, சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என் ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் பிழை பொறுப்பு தேடுவேன் என்று சொன்னார்களாம். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, நான் உங்களுக்காக பிழை பொறுப்பு தேடுவேன் என்று சொன்ன நேரம் சஹருடைய நேரம், இந்த கடைசி நேரம். இது அல்லாஹ் இறங்குற நேரம், இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுற நேரம். அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், பிழை பொறுப்பு தேடுகின்றேன் என்று சொன்னார்களாம். ஆகவே நாம் என்ன செய்வோம்? இந்த நேரத்தில் எழுந்து தொழக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கேட்கக்கூடியவர்களாக ஆகுவோம். அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்தத்ரக்குல் ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது, திருமதியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் சஹீஹ் என்று சொன்னாங்க. என்னது? அம்ரு இப்னு அபஸா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு அடியான் அல்லாஹுக்கு அவனுடைய இரட்சகனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் இரவுடைய கடைசி பகுதி. நீ அந்த நேரத்திலே அல்லாஹுவை நிறைவு கூறக்கூடியவராக இருந்தால் ஃபகுன், நீயும் ஆகிவிடு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ எனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி நான் என்ன செய்யணும்? நான் இன்றைக்கு தஹஜ்ஜுதுக்கு எழும்பணும், அதானுக்கு ஒரு குறைந்த ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாலேயாவது எழும்பணும் என்ற நோக்கத்தில் நம்முடைய தூக்கத்தை கொஞ்சம் முன்கூட்டி தூங்கிடுவோம். அப்போ அந்த நேரம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ சிறப்புகளை நாம் பெற வேண்டுமா இல்லையா? எவ்வளோ தேவை இருக்கிறது, எவ்வளோ பாவம் கொண்டு இருக்கிறோம். இப்போ அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்வோம்? இந்த நேரத்தில் எழுந்து குறைந்தது 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பண்பை நாம் ஏற்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இது எத்தனை ரக்காத் தொழுவது? இதில் அறிஞர்கள் மத்தியிலே பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நபி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நபி அவர்களுடைய
இபாதத்து எப்படி இருந்திருக்கிறது இந்த இரவு தொழுகை. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் பின்பற்ற நாம் பழகிக்கொள்வோம். இந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு தொழுகையை உங்களுக்கு நினைவு காட்டுவதற்காக வந்த நேரத்தில் இதனுடைய கருத்து முரண்பாடுகளை எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வாய்ப்பு இல்லை. அதல்ல எங்கள் நோக்கம். உங்களுக்கு சில அமல்களை ஆர்வமூட்டுவது, தெரியாதவர்களுக்கு இதை தெரிய வைப்பதும், தெரிந்து இதில் பொடுபோக்காக இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுவதும் தான் எங்களுடைய இந்த பயான்களுடைய நோக்கம். இங்கு கருத்து முரண்பாடுகள் பேசுவது அல்ல. ஆக இந்த தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரியில் மற்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை பற்றி கேட்கப்பட்டது. ரமதானுடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவாங்க அப்படின்னு கேட்கப்படுது. அப்போ சொல்லாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலும் ரமதான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழவில்லை. யுஸல்லி அர்பஅன், 4 ரக்காத் தொழுவார்கள். ஃபலா தஸல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய அழகையோ அதனுடைய நீளத்தையே கேட்காதீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ நீளம் வரைக்கும் நிறுத்தி ஓதுவார்கள். கியாம நீட்டுவார்கள், ருக்குவை நீட்டுவார்கள், இஅ்திதால நீட்டுவார்கள், சுஜூதை நீட்டுவார்கள், 2 சுஜூதுக்கு மத்தியிலே அமரக்கூடிய அமர்வை நீட்டுவார்கள், திரும்ப சுஜூதை நீட்டுவார்கள். இப்படி அழகாக நீளமாக தொழுவாங்க. அந்த அழகையோ அதனுடைய நீளத்தையே கேட்காதீங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத் தொழுவாங்க. அதனுடைய அழகையோ அதனுடைய நீளத்தையே கேட்காதீங்க. இப்போ எத்தனை ரக்காத்து? எத்தனை ரக்காத்து? இப்போ 8, 4 4. அப்போ 4 தனியே 4 தனியே. அப்போ 4 இங்கே மொத்தமாக தொழுவாங்க, பிறகு 4 மொத்தமாக தொழுவாங்க. சும்மா யுஸல்லி ஸலாதன், பிறகு 3. அப்போ 4 4 8, பிறகு 3 12. இது ஒரு விதம் ரசூலுல்லாஹ் அவங்க தொழுகிற இது ஒரு விதம். நான் கேட்டேன், ஆயிஷா சொல்லாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் வித்ரு தொழுகிறதுக்கு முன்னால் தூங்குவீங்களா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய 2 கண்கள் தான் தூங்குகிறது, என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை. இது ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு சட்டங்கள். இதில் என்ன சொல்ல நாம் விவரம்ண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு அதிகமாக தொழல. அவங்க தொழுத ஒரு முறை விதம் இப்படி 4 பிறகு 4 பிறகு 3. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இரவு தொழுகையை பற்றி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 2. உங்களில் ஒருவர் சுபஹ் தொழுகை வந்துவிடும் என்று பயந்தால், அவர் தொழுதுகிட்டு இருக்கிறார், இப்போ டைம் பார்க்கிறார், இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது ஃபஜ்ர் தொழுகைக்கு என்றால், அவர் என்ன செய்யட்டும், ஒரு ரக்காத் தொழுது அவர் தொழுத அந்த தொழுகையை என்ன செய்யட்டும், வித்ர் ஆக்கி கொள்ளட்டும். இப்போ 4 ரக்காத் தொழுதார், இப்போ பார்க்குறாரு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அவருக்கு இன்னும் 10 ரக்காத் தொழுண்டு ஆசை இருக்குது. ஆனால் அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு இப்போ தொழ முடியாது. இப்போ என்ன செய்யணும், ஒரு ரக்காத் தொழுது அவர் வித்ர் ஆக்கிட்டும். அப்போ 4 தொழுதைக்கிறார், 1 தொழுது 5, அதை 2 ரக்காத்துன்னு தொழுதாரு. பார்க்குற டைமை இன்னொரு 5 நிமிஷம் இருக்கிறது, எங்களுக்கு இனிமேல் தொழ டைம் இல்லை, ஒரு ரக்காத் தொழுது என்ன செய்யட்டும், அவர் தொழுத தொழுகைக்கு அதை வித்ராக்க ஒத்தி ஆய்கொள்ளட்டும். புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே 13 ரக்காத், இப்படி ஒரு ரிவாயத்தும் வருது. இப்போ இதுக்கு என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அந்த 13 ரக்காத்தில் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த கியாமுல் லைல் தொழ ஆரம்பிக்கல, முதல்ல ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதாவது நீளமில்லாத சுருக்கமாக 2 ரக்காத் தொழுவாங்களாம். இதை சேர்த்து 13 என்றும், இன்னும் சில அறிஞர்கள் இஷாவுடைய சுன்னத்தை சேர்த்து இந்த 11 சேர்த்து 2 13 என்ற கருத்து சொல்லாங்க. இப்போ ஆயிஷா நாயகி இன்னொரு ரிவாயத்தை அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே 13 ரக்காத் தொழுவாங்க. அந்த 13ல் என்ன செய்வாங்க, 5 வித்ராக்குவாங்க. அந்த 5ல் கடைசியெல்லாம் உட்காருவாங்க, என்ன செய்வாங்க, சலாத்துக்காக உட்காருவாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய. அப்போ எத்தனை, 2 2 2 2 8 6 ரசூல் மன்னிக்கும் 8 என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் 13 தொழுவாங்க, இதில் 5, அப்போ 2 2 2 2 8
ஒரு 5 எத்தனது 13 அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இரவு தொழுகையை சுருக்கமான 2 ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பாங்க. சுருக்கமான 2 ரக்காத்துகளை கொண்டு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகையை போன்று உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் தொழுது காட்ட போறேன். அவங்க 2 சுருக்கமான தொழுகையை தொழுது காட்டினாங்க, தொழுதாங்க. பிறகு 2 ரக்காத், நீளமான 2 ரக்காத், அதாவது மிக நீளமான 2 ரக்காத். பிறகு 2 ரக்காத், அது அதுக்கு முதல்ல உள்ளதுக்கு விட என்னது கொஞ்சம் குறைவாக இருந்தது. பிறகு 2 ரக்காத், அது அதுக்கு முந்தியதை விட குறைவாக இருந்தது. பிறகு 2 ரக்காத், அது அதுக்கு முந்தியதை விட என்ன செஞ்சது, குறைவாக இருந்தது. பிறகு 2 ரக்காத், அது அதுக்கு முந்தியதை விட என்ன செஞ்சது, குறைவாக இருந்தது. பிறகு என்ன செஞ்சாங்க, இது எத்தனையாச்சு இப்போ 12 இல்லையா? அப்போ முதல்ல உள்ள அந்த 2 ஹஃபீஃபத்தான சுருக்கமாக தொழு 2 சேர்த்தா 13 ஆகுது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பிறகு அவுத்தர 1 ரக்காத் தொழுதாங்க. இது எத்தனது 13 என்கிறத யார் அறிவிக்கிறாங்க, ஸைத் இப்னு காலித் அல் ஜுஹானி என்கிற சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸுகளை வச்சு பார்க்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் இந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், அல்லது தஹஜ்ஜுத் என்கிற தொழுகையாக இருக்கட்டும், அல்லது தராவி என்கிற தொழுகையாக இருக்கட்டும், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாம் ஒரு தொழுகை தான், ஒரு தொழுகைக்குரிய பேர் தான். அதை நம்ம எதுவாக வச்சுக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது 11, இந்த 2 ரக்காத் ஹஃபீஃபாத் சுருக்கமான 2 ரக்காத் சேர்த்து 13 2 வருகிறது. சில அறிஞர்கள் அதை இஷாவுடைய சுன்னத்துங்கிறாங்க, அந்த 13 ஆக்குறதுக்கு இந்த 11ஓட. இங்கே செய்தி என்னென்னா, ரசூலுல்லாஹ் தொழுது இதான் முறை. இந்த 11 விட அதிகமாக தொழலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சில அறிஞர்கள் உட்பட என்ன சொல்லாங்கண்டா, சிறந்தது இதுதான். இதுக்கு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவங்க இமாமாக வைத்து மஸ்ஜித் நபவியில் தொழப்பட்டது. அது 11 21ங்கிறதுல 23 என்பதில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ன 11 தான். அந்த 23ங்கிறதுல வந்து லைஃப் இருக்கிறது, விலகினம் இருக்கிறது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த சர்ச்சையை நம்ம பெருசாக எடுத்துக்கொண்டு நோன்பு காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனையாக சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் தொழுது எத்தனை, அப்போ அதோட நிறுத்திக் கொள்வோமே, பிரச்சனை முடிஞ்சு போயிடும். சிலர் சொல்லுவார்கள் 23 தொழுதால் அதிகம் நன்மை தானே, அப்போ நாங்கள் செல்லுவோம், நாம கேட்போம், அப்போ 33 தொழுதா 23 நன்மை கூட இல்லையா, அப்போ கூட்டிக்கிட்டே போக வேண்டியதானே. இப்போ ரசூலுல்லாஹ் எதை தொழுதாங்களோ அதோட நிறுத்தி கொண்டோம்டா பிரச்சனைக்கு இடமில்லாமல் போய்விடும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவு தொழுகைகள் சம்பந்தப்பட்ட சுருக்கமாக இந்த இடத்து சொல்ல வந்த செய்தி. ஆனால் யாராவது ஒருவர் வழமையாக தொழுது வந்த இந்த இரவு தொழுகையை ஏதோ தூக்கத்தின் மிகைப்பினாலேயோ அல்லது உடல் அசதியினாலேயோ நோயினாலேயோ தொழ முடியலைன்னா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு தொழுகையை நோயின் காரணமாக அல்லது வேற ஒரு காரணத்தினால் அந்த இரவு தொழுகை தப்பிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 தொழுவாங்க. இது நமக்கு இன்னொரு ஆதாரமாக அமைது. ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகை எவ்வளவு இருந்தது? 11. ஏன் ஒற்றைப்படையாக நாம் இரவு தொழுகிறோம்? இரவுடைய தொழுகையுடைய கடைசி வித்திரு ஒற்றையா இருக்கணும். இப்போ ரசூலுல்லாஹ் ஒற்றையா தொழுவாங்க, அதை பகலில் தொழுதோம்டா. அப்போ இரவு தொழுகையை நாம் வளமையாக தொழக்கூடிய தொழுகை விடுபட்டால் என்ன செய்யலாம்? பகலில் தொழலாம். அந்த இரவு தொழுகையுடைய அந்த தொழுகையை விட்டதுக்காக அந்த தொழுகை என்ற நியத்தோட. ஆனால் நம்ம வளமையில 5 தொழக்கூடியவங்களா இருந்தோம்டா எத்தனை தொழணும்? இப்போ 6 தொழணும். எங்க நாம தொழ முடியாது வித்திரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 தொழுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவில் நோயின் காரணமாகவோ அல்லது வேற ஏதோ காரணத்தினாலேயோ அது தொழ முடியாமல் தப்பி விட்டால் சுபஹ் வரைக்கும். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் ஓதக்கூடிய அந்த ஹிஸ்ப் அந்த 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 குர்ஆனுடைய அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தினால அல்லது வேற காரணத்தினால அதை ஓதாமல் விட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில உள்ள அந்த நேரத்தில் அதை ஓதுவாங்களாம். வளமையில் ஓதுற அந்த ஓத முடியல அவங்களுக்கு தூக்கம் காரணமாக வேற நோய் வேற எந்த காரணத்தினாலேயோ. இவர் அப்படி ஓதினால் அவர் இரவில் ஓதினதாக அதுக்கு கணக்கிடப்படும். சுப்ஹானல்லாஹ். நம்ம வளமையில் தொழக்கூடிய அந்த அந்த வணக்கங்களை விடுபட்டால் அல்லாஹ் அப்படியே நன்மை தருகிறான். அதே போல் நம்ம இரவையில் வளமையில் தஹஜ்ஜுத் தரக்கூடிய நியத்தோடு தூங்குறவங்க ஒளிமை தொழுகிறோம்.
அப்படி தூங்கக்கூடிய நேரத்தில் இரவில் நான் தொழ வேண்டும் என்ற நியத்தில் நாங்கள் தூங்கி அதை நமக்கு தொழ கிடைக்கல, நம்ம தொழணுங்கிற நோக்கத்தில் தூங்குறோம், ஆனால் தொழ கிடைக்கல. அவர் என்ன செஞ்சிட்டாரு, சுபஹெல்லாம் எழும்புறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, யாராவது ஒருவர் இந்த நியத்தோட இரவு தொழுகை தொழ வேண்டும் என்ற நியத்தோடு தன்னுடைய படுக்க விரிப்புக்கு வந்து அவர் தூக்கத்தின் காரணமாக சுபஹுடைய நேரம் வரைக்கும் அவர் தொழாமல் அவருக்கு தப்பி விட்டதுன்னு சொன்னால் இந்த தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்குகிறான். அவருடைய இந்த தூக்கம் அவருக்கு என்ன செய்யப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு தர்மமாக எழுதப்படுகிறது. இந்த ஹதீஸ் சுனன் நசாயிலே இப்னு மாஜாவிலே பதியப்பட்டிருக்கிறது. அதனால் வேணுமென்று தூங்குறது இல்லை, உண்மையிலே நாம் தொழணும் என்று தூங்கி இரவு தொழுகையை நமக்கு தொழ முடியவில்லை என்றாலும் அந்த நன்மை அல்லாஹ் எழுதுகிறான். இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ் தரக்கூடிய நம்முடைய சிறப்புகள். அதே போல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாராவது ஒருவர் பிரயாணத்தினாலேயோ நோயினாலேயோ வளமையாக செய்து வந்த அந்த சுன்னத்தான அமல்களை அவர்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அதை தொழுது நன்மையை அவருக்கு வழங்குகிறான். காரணம், இவருக்கு நோய் இல்லைன்னா தொழுதிருப்பார், பிரயாணம் இல்லை என்றால் அவர் செய்திருப்பார். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வணக்கம் இரவு தொழுகை, இது இன்ஷா அல்லாஹ் நாம் சொன்ன பிரகாரம் முடிந்த அளவுக்கு குறைந்தது 2 ரக்காத்தையாவது தொழுது இந்த சிறப்புகளை பெற அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல வாய்ப்பை தந்தருள்வானாக.